அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 22ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்தம் உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். லதா, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரக்கூடிய 22ஆம் தேதி வாக்கில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து வங்காள விரிகுடாவினுடைய மத்திய கடல் பகுதிகளில் வரக்கூடிய 24ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்த நிலையில் வரக்கூடிய 22ஆம் தேதியில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இது இந்த வடகிழக்கு திசையில் நகர்ந்து வங்காள விரிகுடாவினுடைய மத்திய பகுதியில் வரக்கூடிய 24ஆம் தேதி வாக்கில் இது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் கூட வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இது அடுத்த கட்டமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறுகிறதா என்பது தொடர்பான அறிவிப்பானது அடுத்தடுத்த அறிவிப்புகளில் இந்திய வானிலை ஆய்வு மையமானது வெளியிட இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.